ஹலோ தஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வீடியோ வந்திருக்குன்னா பறந்து போ. சரிங்க. இந்த படத்தோட கதைக்கலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி அதுக்கு முன்னாடி இந்த படத்தை யார் இயக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராம் சாரு, கற்றது தமிழ், தரமணி, அந்த மாதிரி படங்கள் எடுத்த ராம் சார் தான் எடுத்திருக்காரு. நம்ம சிவா சாரும் சிவா சாரும் கிரேஸ் ஆண்டனி மேமும் நடிச்சிருக்காங்க படத்துல. இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாங்க. அதாவது இந்த படத்தோட கதைக்கலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெட்ராஸ்ல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இஎம்ஐ கட்ட முடியாம ஓடுற வாழ்க்கைங்க. யாருக்கு? நம்ம ஹீரோக்கு, மிர்ச்சி சிவா சாருக்கு. அவங்க மனைவி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன்ல, ஒரு கோவை எக்ஸ்போல வந்து சாரி வித்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கை, அதாவது இவங்களுக்கு பையன் ஒருத்தர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் அதை விட்டுட்டு இவங்களோட வந்து தொழிலையே வந்து என்னைக்குமே வந்து உழைப்ப கொட்டுறாங்க, ஓய்வே இல்லாம அதுலயே போறாங்க. இப்படி இருக்கிறப்போ அந்த பையன் வந்து ரொம்ப சுட்டித்தனம். அதாவது வந்து வீட்டுல இருக்கிற பையனை பீசா வெளியிருந்து கொண்டு வந்து தர அளவுக்கு வந்து அந்த ஃபேமிலி அப்படி இருக்குது. கதவை டோரை லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அவன் வந்து வெளியிலேயே எங்கேயும் போக முடியாது அந்த நிலைமை. அப்படி இருக்கிறப்ப அந்த பையன் வந்து ஒரு நாள் வெகுண்டு எழுந்து, அப்பா என்ன ஒரு நாள் எங்கேயாவது லாங் ட்ரிப் கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லி அவரை போய் வெளியே ஊரெல்லாம் சுத்துறதாங்க இந்த படத்தோட கதை. அதாவது இந்த என்னைக்குமே வந்து ஒரு படத்துக்குள்ள வந்துட்டு அந்த படத்தோட நோக்கம் எதுன்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சாகணும். அதாவது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படம்னா அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது, ஒரு ஆக்ஷன் படம்னா ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ராம் சார் படத்தையெல்லாம் பொறுத்த அளவுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க படத்துல போய் அவரோட இந்த திரைக்கதையோட நம்மளும் பயணிக்கிற மாதிரி வச்சிருவாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. அதாவது இந்த படத்துல வந்து அந்த பையன் வந்து அந்த வீட்டை விட்டு அப்பா கூட போறாங்க பாத்தீங்களா, அந்த காட்சிகள் எல்லாமே வந்து உண்மையாலுமே வந்து மனசை வருடுற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி சொல்லணும்னா, அவன் வந்து பையன் வந்து ரொம்ப சுட்டித்தனம். அதாவது ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. இவனை வந்து பணக்காரங்களுக்கு அளவா ஈக்குவலா இருக்கிற ஸ்கூல்ல தான் இவனை வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. இவனுக்கு ஆடம்பரம் ஷூவே 4000 ரூபாய் போட்டு வாங்கி தராங்க. அப்புறம் ஸ்கேட் போர்டு வாங்கி 4000 5000 வாங்கி தராங்க. இந்த மாதிரி அந்த பையனை வளர்த்துறாங்க. அவனை வந்து கூட்டிட்டு போறப்பெல்லாம் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறிடுவான், இறங்க தெரியாதுன்னு சொல்லுவான். ஒரு நாள் மரம் ஏறுவான், இறங்க தெரியாதுன்னு சொல்லுவான். இப்படி தான் பண்ற எல்லா வேலைகளுக்குமே வந்து அவங்க அப்பா மிர்ச்சி சிவா சாரு அழகான நடிப்பை, இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. அதாவது முகத்துல எந்த இடத்துலயுமே அவன் பண்றதுக்கு வந்து கோபம் வராம டைமிங் காமெடிகள், அதாவது மிர்ச்சி சிவா சாரை சொல்லவே தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டோட ரோஹித் சர்மா அவர் தான். அவர்கிட்ட இந்த சின்ன சின்ன காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், காமிக் சீன்லாம் அது கண்டிப்பா இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னைக்குமே சொல்லுவாங்க கிரிஞ்ச் பண்ற அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இந்த படத்துல வந்து அருமையான அவர்கிட்ட ஒரு பர்ஃபார்மர் சிவா சாரன் நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அழகான நடிப்பு. அந்த பையனை கூட்டிட்டு வண்டியில சுத்துறதாகட்டும், அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போறதாகட்டும், அப்புறம் சிவா சாரோட கிரஷ் வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலி மேம் வீட்டுக்கு போயிட்டு சில காட்சிகள்லாம் இருக்கும். அது ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். அதாவது இந்த படத்துல அப்படியே ஒரு எல்லாத்தையும் நீ மனசுல ஏதாவது கவலை இருக்கா போலாம், பறந்து போலாம், ஏதாவது வேதனை இருக்கா பறந்து போலாம், அந்த மாதிரி தாங்க. ஏதாவது எடுத்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு அவரோட கிரஷ் வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பையனோட கிரஷ் வீட்டுக்கு போறாரு. இப்படி படம் முழுக்கவே வந்து ஒரு பயணமா தான் போகுது. அதனால எந்த இடத்துலயும் வந்து சலிப்பு தகுந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு எண்டு நோக்கி போகும்னு சொல்லுவாங்களா, இதுல எந்த இடத்துல ஏதாவது கருத்து வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம எங்கேயுமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு பயணிக்கலாம். உங்களை வந்து மனசை வெளியே விட்டு, அதாவது இந்த ஒரு பிரஷரான வாழ்க்கையில ஒரு பொருளாதார சூழ்நிலை இருக்கிற மக்கள்லாம் வந்து அந்த மாதிரி படத்தை போய் பாக்குறப்ப நீங்க கவலைகள் எல்லாம் வந்து நீங்க அந்த பையனும் அதான் அப்பா அம்மா கேரக்டரா இருந்தா நீங்க அப்படியே கேரக்டராவே வந்து நகர ஆரம்பிச்சலாம். அப்பேற்பட்ட படம் தாங்க இந்த படம். இதுல ஹீரோயினா நடிச்சிருக்கிறவங்க ரொம்ப அருமையான பர்ஃபார்ம் வெளிப்படுத்திருக்காங்க. ஹீரோயினுமே வந்து ஸ்டார்டிங் இருந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. அவங்க வெளியே தனியா கோவை எக்ஸ்போல வந்து சாரி விற்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அந்த சின்ன பையன் உண்மையால் துருதுரு நடிப்புங்க. சும்மா எனக்கு ரொம்ப தங்க மீன்கள் அந்த பொண்ணு எப்படி நான் அருமையா நடிச்சிருந்தேன், அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் துள்ளலான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. எந்த இடத்துலயுமே வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு சின்ன பையன் இவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு வந்து நீட்டான டெலிவரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இசை கண்டிப்பா யுவன் சங்கர் ராஜாவை சொல்லியே ஆகணும். அதாவது படத்துல வந்து அவன் பண்ற சுத்தித்தனத்துக்கெல்லாம் வந்து ஒரு பாட்டை போட்டு மியூசிக்கையும் போட்டு வந்து வெளிப்படுத்திருப்பாரு. பாத்தீங்க, உண்மையாலும் வந்து இவனுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணுங்க. இந்த படத்தை அவர் தான் கொஞ்சம் இன்னுமே தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரு. அப்புறம் ராம் சாரோட இயக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அதாவது திரைமொழின்னு சொல்லுவாங்களே, அந்த திரைமொழியை ரொம்பவே வந்து அழகான இதா கொண்டு வரவர் அவரு. நேர்த்தியான படைப்புங்க. இந்த மாதிரி ஒரு மனச நிம்மதி நான் பாக்குறப்ப எனக்கே சில இடத்துல எல்லாம் சிவா சார் வந்து பேசுறதுமே டக்குன்னு காமெடி வந்தனையுமே வந்து சிவா சார் நல்லா இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு எமோஷனல் மூவி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அந்த மாதிரிலாம் தோணுச்சு. அந்த மாதிரி தான் நம்ம டைரக்டர் சார் எழுதியிருக்காரு கதையா. நல்லா உண்மையால ஃபீல் குட் மூவிங்க, செம்ம படம். அதாவது ஒளிப்பதிவாகட்டும், மியூசிக் ஆகட்டும்,
உங்களுக்கு டைமிங் இது வேற டைரக்ஷன் ஆகட்டும், எந்த இடத்துல வச்சாலும் தொய்வில்லை, நடிப்பாகட்டும் எல்லாமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. கடைசியில உங்களுக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும், சே இந்த மாதிரி நம்மளும் எங்கேயாவது வெளியே எங்கேயாவது கிளம்பலாம், ஒரு 2 நாள் நம்ம வேலையெல்லாம் கட்டி வச்சுட்டு போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு வரலாம்டா, அந்த மாதிரி போன வைக்குங்க இந்த படம். கண்டிப்பா இந்த படத்தை குடும்பத்தோட போய் பாருங்க, மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. பறந்து போ மனதில் நின்ற வென்ற படம்.